Good morning. Already we saw the nature of economics. Now we are see about the scope of economics. Economics. Scope of economics refers to the subject matter of economics itself. Positive science or a normative science அதை include பண்ணுறதான். So subject matter of economics here wants, efforts, production, distribution, consumption. ஸோ வாண்ட்ஸ் வில் பி சாட்டிஸ்ஃபைட். வாண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட தேவைகள், நம்மளோட தேவையை பூர்த்தி செய்வதற்காக நம்ம போடக்கூடிய எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்லேயே பார்த்துட்டோம். நம்மளுடைய வாண்ட்ஸ் என்னவாக இருக்கும்? ஸோ நம்மளுடைய தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? உழைப்பை போடணும். சரியா? நம்ம ஒரு நம்ம எஃபர்ட்ஸ் என்ன? நம்மளுடைய எக்ஸாம்பிள் தான் ஏற்கனவே நான் வந்து ஒரு உடன் சேர் நம்ம பார்த்தோம். ஸோ அது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய ப்ரொடக்ஷன், அதாவது நம்மளுடைய இப்போ ஒரு நெல்லை வந்து இப்போ அறுவடை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான என்ன உழைப்பை போட்டிருக்கோம், எவ்வளோ அளவுக்கு நம்ம அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கான எக்ஸ்சேஞ்சு சரியா எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது. ஸோ அடுத்து கன்சம்ஷன். சரியா? கன்சம்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு அரிசி வேணும் அப்படின்னா அதுக்கு விவசாயிகள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு, டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, பர்சனல் யூஸ்க்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ நடக்குது, இப்போ நம்மளால் கன்சியூம் பண்ணுறோம். திஸ் இஸ் வாட் அ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எஃபெக்ட்ஸ். சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டீல்ஸ் வித் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், distribution of income and the factors of production. That is what it's. So second one is the ways in which people use the available resources is satisfy the multiplicity of wants. Our wants are not able, it's not keep on growing. How we are satisfying all these wants with the available resources? What are the example? You are need of many things from your parents, books, ஷூஸ், ஒரு நல்ல பேக் வேணும் கேட்போம், வாட்ச் வேணும் இருக்கும். அப்போ நிறைய வாண்ட்ஸ் இருந்தாலும் எது ஃபர்ஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும்? ஸோ ஏன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம்ன்றது லிமிட்டடாக இருக்குது. உனக்கு இவ்வளோ தான் அலாட் பண்ணியிருக்காங்கன்னா அதில் உனக்கு முதல்ல எது தேவைப்படுதோ அதை நம்ம என்ன பண்ணிக்கிடுவோம், வாங்கணும்னு நினைப்போம். ஸோ வே இன் விச் பீப்புள் யூஸ் த அவைலபிள் ரிசோர்ஸஸ் டு சாட்டிஸ்ஃபை தேர் வாண்ட்ஸ். ஓகே, நிறைய வாண்ட்ஸ் நம்மளுக்கு இருந்தாலும் அதை நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கிறோன்றதை கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் இஸ் activities of human beings only because the human beings are related to one another. இப்போ ஒவ்வொருத்தனுடைய இன்டர்லிங்க்டு தான். ஒருத்தர் அஃபெக்ட் ஆனால் எல்லாருமே தான் அஃபெக்ட் ஆவாங்க இல்லையா? இப்போ கொரோனா டைம் எடுத்துக்க, யாராவது ஒருத்தருக்கு ஃபேமிலியில் அஃபெக்ட் ஆனால் எல்லோரும் அஃபெக்ட் ஆவாங்க. அப்போது ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஹியூமன் பீங்ஸ் அலோன். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ ஹியூமன் சயின்ஸ் ஆர் சோஷியல் சயின்ஸ். The activities of rational or normal human beings. ஓகே, நார்மல் ஹியூமன் பீங்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அண்ட் ஆல் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு வெல்த் கான்ஸ்டிடியூட்டிவ் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஓகே, வெல்த் மட்டும்தான் அண்ட் இட் கான்ஸ்டியூட் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். And the next concept is, so the scope of economics is these 5 points. Okay, I highlighted the words, that's only you able to write. Okay, economics is art or science. சயின்ஸ் வந்து ஆர்ட்டா சயின்ஸா அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம பார்த்தோம். ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ட் இஸ் அ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் ஃபார் அச்சீவிங் அவர் கோல்ஸ். ஸோ நம்மளோட நாலேஜை நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் ஆர்ட்ஸ். சொல்கிறது புரியுதா? நம்மளுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக. ஸோ ஆர்ட்டுன்னு சொன்னது யார் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 2 பேர், ஏசிபி கு அண்ட் ஆல்ஃப்ரட் மார்ஷல். சரி, எக்கனாமிக்ஸ் ஆர்ட்டுன்னு சொன்னது இவங்க 2 பேரும் தான். அடுத்து எக்கனாமிக்ஸ் அஸ் அ சயின்ஸ். ஸோ நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம நாலேஜை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் ஆர்ட்ஸ். அண்ட் இது எக்கனாமிக்ஸ் இஸ் ஆர்ட்டுன்னு சொன்னது யார்? இம்பார்ட்டன்ட் 2 பேருன்னு சொன்னேன், ஏசி பிகு அண்ட் ஆல்ஃப்ரட் மார்ஷல். சரியா? இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். இது சயின்ஸுங்கிறது என்னது? சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் நாலேஜ். அப்படியே நம்ம வந்து ஒரு விஷயத்த சொன்னோன்னே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ அதை ஃபேக்ட் என்ன, அதனுடைய என்ன சொல்கிறது அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அப்புறம் மெஷர் பண்ணுறது. இது எல்லாமே நடந்தால் தான் நம்ம நம்புவோம். ஸோ அதுதான் சயின்ஸு.
ஃபஸ்ட்டு கொரோனா அப்படின்னு சொல்லும்போது யாருக்குமே அவேர்னஸ் இல்லை. நம்மளோட ட்ரெடிஷ்னல் மற்றபடி மஞ்சள் சாணம்லாம் போட்டு தொளிச்சு விடுங்க, அந்த கிருமிகள்லாம் இருந்தால் இறந்துடும், வேப்பிலெல்லாம் கொஞ்சம் அந்த சாப்பிடுங்க, உடம்புக்குள்ளே இருக்க கிருமிகள் போயிடும் அப்படிங்கிறோம். ஸோ நம்மளுடைய நாலேஜை நம்ம ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறது தான் ஆர்ட். சரி, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரியே கிடையாது. ஆனால் இதுக்கு முதலே கொரோனாங்கிற ஒன்று இருக்குது, அது இந்தளவுக்கு டெவலப் ஆகலை. இது எங்கேருந்து வந்தது, இதோடைய ஃபேக்ட் என்ன அப்படின்னு மெஷன் பண்ணிக்கிறதுக்கு பேர் சயின்ஸ். ஸோ இது சயின்ஸுன்னு சொன்னது யார், ஆர்ட்டுன்னு சொன்னது ஏசி பிகு அண்ட் மார்ஷல். அதே போல் சயின்ஸுன்னு யார் சொன்னா அப்படின்னா ராபின்ஸ் ஜோர்டன் ராபின்சன். சரியா, ராபின்ஸ் ஜோர்டன் அண்ட் ராபர்ட்சன். And next concept is it is a positive science or normative science ன்னு சொல்கிறாங்க. Positive or normative science. Positive science deals with what is and what will be, and normative science deal with what ought to be and what should be அப்படிங்கிறது மட்டும்தான் அது கனெக்ட் பண்ணும். ஓகே, பாசிட்டிவ் சயின்ஸ்னால் வாட் இஸ், அது என்ன அப்படிங்கிறது, அது இதுவாக இருக்கலாம் அப்படிங்கிறது நார்மேட்டிவ் சயின்ஸ். ஓகே, an increase in money supply and price rise in economy. அதாவது பணப்புழக்கம் அதிகமாகுது நாட்டில் அப்படின்னா அது பொருளோட விலை அதிகமாகுது அப்படின்னா மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பேசிக் கான்செப்ட் இன் எக்கனாமிக்ஸ். சரியா, ஓகே. ஸோ ஃபஸ்ட் we will see one by one what are the things or what are the basic words we should know while we study about economics, goods and services. There are two different meanings. சரியா, but here we are see about the different words. Okay, what are the things and basic words we should know while we study about the economics, goods and services. There are two different meanings, but together only here we used to explain goods and services. Goods are tangible, we are able to see, we are able to touch them, but where services is not able to see. Better example, ஒரு பொருளை பார்க்குறோன்னா அது குட்ஸ், அதை தொட்டு பார்க்க முடியும், அதை தொட்டு உணர முடியும். சரியா, சர்வீசஸ் வி காண்ட் ஏபிள் டு சி. ஒரு டாக்டர் ஒரு விஷயத்தை செய்கிறாரு, நான் அதுக்கு தான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய இதை எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னா இட்ஸ் டுகெதர் வி ஆர் சேயிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். Now we will see the characteristics of goods. Goods are material things and tangible, தொட்டு பார்க்க முடியும். Next one, physical dimensions. அதாவது independently of their own, the owned by some persons, its transferable value in exchange. சரியா, ஸோ இந்த 4 points மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. மெட்டீரியல், physical dimension, can be transferable, values in exchange. சரியா, ஒரு பொருள் கொடுத்து கூட அதனால் அந்த பொருளை வாங்க முடியும். So there are various kinds of goods. The first one is the free goods and economic goods. Free goods are available in nature and it abundant in nature. Example, we can take இப்போ ஏர் அண்ட் சன்ஷைன். இப்போ காற்றும் வெயிலும் நிறையா இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நம்மளுக்கு விட்டமின் டி கிடச்சிது. ப்ரேயரில் கொஞ்சம் நேரம் வெயில் நின்னா விட்டமின் டி கிடச்சிதுன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறோமா? கிடையாது. இட் இஸ் அவைலபிள் இன் நேச்சர் அண்ட் அவைலபிள் இன் பிளென்டி. தட் இஸ் கால்டு ஃப்ரீ குட்ஸ். வி ஆர் நாட் கிவன் எனி மனி டு தம். தட் இஸ் வாட் ஃப்ரீ குட்ஸ். And then example, you remember air and sunshine. We may be expected for one more question, so please mark out it. ஸோ யூ ஹாவ் யூஸ் ஒன்லி நாட் வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச். இப்போ காற்றடிக்கிறது நம்மளால் யூஸ் தான் பண்ணிக்க முடியும். அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? கொஞ்சம் காற்றை பிடிச்சி நம்ம ஃப்ரெண்டுக்கோ நம்ம அம்மா அப்பா கொடுக்க முடியுமா? இட் ஹேஸ் வேல்யூ இன் யூஸ் ஒன்லி. ஸோ இதை நம்ம யூஸ் தான் பண்ணிக்க முடியுமே தவிர எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ 2 points you have to remember. Free goods available in nature and plenty. Example, air and sunshine. We are able to use only. Economic goods, just opposite for use goods. Economics goods are intangible. Okay, economics goods are intangible and here we able to use.
வேல்யூ இன் யூஸ் ஒன்லி, நாட் வேல்யூ இன் வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச் ஒன்லி. ஒரு பொருளை நம்ம வாங்கிக்கிறோம், அந்த பொருளுக்கு காசு கொடுத்துறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃப்ரீயாக கிடைக்கிறதெல்லாம் ஃப்ரீ குட்ஸ், காசு கொடுத்து வாங்குறதெல்லாம் எக்கனாமிக் குட்ஸ். ஓகே, next one is a public goods versus private goods. Public goods is nothing but a good is available to everyone to consume. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பஸ் வருதுன்னு வச்சுக்கவே, எல்லாருமே அந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிக்குவோம் இல்லையா? ஸோ அது பப்ளிக் குட்ஸ். பட் ப்ரைவேட் குட்ஸுங்கிறது ஒன்லி சிங்கிள் கன்சியூமர், அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ தட் இஸ் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் குட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம் டைமில் உன்னுடைய ஒரு பேனை எழுதிட்டுருக்கேன் அப்படின்னா அது ப்ரைவேட் குட்ஸ், பப்ளிக் குட்ஸ், ப்ரைவேட் குட்ஸ் இல்லையா? உன்னுடைய பொருள் தான் அந்த பென் அப்படிங்கிறது, உன்னுடையது ப்ரைவேட் குட். அதே சமயத்தில் காமனாக ஒரு கரெக்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னா அது பப்ளிக். சரியா? ஸோ பப்ளிக் குட்ஸ் இஸ் தட் இஸ் அவைலபிள் டு எவ்ரி ஒன் ஃபார் கன்சியூமிங். எல்லாருக்குமே அந்த பப்ளிக் குட்ஸுங்கிறது கிடைக்கும். பப்ளிக் ரோடு, பார்க், இதெல்லாம் பப்ளிக் குட்ஸ். ப்ரைவேட் குட்ஸ் அப்படிங்கிறது இப்போ காரு, டூ வீலர், இதெல்லாம் ஒருத்தருடைய பர்சனல் இல்லையா? அது ப்ரைவேட் குட்ஸ். ஆர் யூ கிளியர்? பப்ளிக் குட்ஸ், ப்ரைவேட் குட்ஸ். எஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ கன்சியூமர் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ். கன்சியூமர் குட்ஸ் இஸ் நத்திங் பட் இஃப் குட் சாட்டிஸ்ஃபை த நீட் ஆஃப் கன்சியூமர் டைரக்ட்லி, then it is called a consumer goods. நம்மளுடைய தேவையை டைரெக்டாக அது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா கன்சியூமர் குட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு ஒரு காஃபி வேணும்னு வச்சுக்கவே, காஃபி ஆர்டர் பண்ணுறேன், ஏதாவது கடையில் போய் காஃபி கேட்குறோம் அப்படின்னா, காஃபியாக கொடுத்தாங்கன்னா நம்ம உடனே டக்குன்னு குடிச்சுக்கிறோம். ஸோ அது கன்சியூமர் குட்ஸ். ஓகேவா? அப்படி இல்லாமல் பெரிய ஹோட்டல்ஸில் பண்ணுறாப்புல தனித்தனியாக டிகாஷனோ, சுகர் தனியாக, மில்க் தனியாக கொடுக்குறாங்கன்னா அது கேபிட்டல் குட்ஸ். Are you clear? So capital goods is also called as producers goods. Capital goods என்னன்னு சொல்கிறாங்க? Producers goods. You may be expected for one more question. It's help to produce, இட்ஸ் கன்சியூமர் குட்ஸ். இப்போ காருங்கிறது கன்சியூமர் குட்ஸ். இப்போ நமக்கு ஒரு டூ வீலர் வேணும் அப்படின்னா கன்சியூமர் குட்ஸ். அந்த டூ வீலருக்கு தேவையான மெஷினு, என்ஜினு எல்லாம் தயாரித்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அது கேபிட்டல் குட்ஸ். வெரி கிளியர்? ஃப்ரீ குட்ஸ்னு ஈஸியாக கிடைக்கிறது, பணம் கொடுத்தா எக்கனாமிக் குட்ஸ். பப்ளிக் குட்ஸ்னால் எல்லாருக்கும் பொதுவானது. ப்ரைவேட் குட்ஸ்னால் என்னுடையது அப்படின்னா அது ப்ரைவேட் குட்ஸ். ஸோ நம்மளுடைய தேவை வந்து உடனே சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதுன்னா கன்சியூமர் குட்ஸ். இல்லை ரா மெட்டீரியல் மாதிரி இருக்குது அப்படின்னா அது ப்ரொடியூசர்ஸ் குட்ஸ். Very good. Okay, perishable goods and durable goods. Perishable goods are, it has only a short lifespan. ஓகேவா? இப்போ காய்கறி, பூ, ஃபிஷ் இதெல்லாம் பார்த்தோன்னா 1 or 2 days தான் வச்சுருக்க முடியும். சரியா? அதுக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அழுகக்கூடிய பொருட்கள். ஸோ அழுகக்கூடிய பொருட்களுக்கு பேர் பெரிஷபிள் குட்ஸ். டியூரபிள் குட்ஸ் எகெயின் அண்ட் அகெயின் வி கேன் டு யூஸ். ஸோ தட் இஸ் கால்டு டியூரபிள் குட்ஸ். லைக் டேபிள், சேர். சரியா? ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுறோமா? கிடையாது. எகெயின் அண்ட் அகெயின் வி கேன் யூஸ். தட் இஸ் கால்டு டியூரபிள் குட்ஸ். லாங் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்வீசஸ். சர்வீசஸ் ஆர் இன்டான்ஜிபிள். சர்வீசஸ் இட் இஸ் இப்போ ஒரு கம்பெனியோட பிராண்ட் இமேஜ். இப்போ பூட்டு இல்லை பீரோவில் என்ன பீரோ வாங்கலாம் அப்படின்னு கேட்டால் காத்ரேஜ்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பெனியோட குட்வில் தட் இஸ் இன்டான்ஜிபிள். ஹெட்ரோஜினியஸ், இட் இஸ் வேரியஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அண்ட் ரீஜன் டு ரீஜன். ஸோ இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் சர்வீஸ் தான் வருவாங்க. ஒரு டாக்டருடைய சர்வீஸ் இன்னொரு டாக்டர் சர்வீஸ் ஒரே மாதிரி இருக்குமா? நோ சான்ஸ். சரியா? இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்? வேரியபிள் ஆகும். ஸோ வி கான்ட் ஏபிள் டு செப்பரேட் அ லேபர் ஃப்ரம் த லேபரர் அண்ட் இட் இஸ் அ பெரிஷபிள். ஓகே, சர்வீஸை வந்துட்டு இப்போ ஒரு நம்மக்கிட்ட கிரிக்கெட் மேட்சினுடைய டிக்கெட் இருக்குதுன்னு வச்சுக்கோவேன். இன்றைக்கி விற்றா தான் அதுக்கு காசு, இன்றைக்கி விற்காதுன்னு இன்றைக்கி நம்ம போய் பார்த்தா தான் யூஸ்ஃபுல்லாக. அது நம்ம கையிலேயே வச்சுட்டு நாளைக்கு வரைக்கும் வச்சுருந்தா அது யூஸ் இருக்கா? கிடையாது. ஸோ இட் இஸ் கால்ட் அ பெரிஷபிள். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன்று இஸ் நெக்ஸ்ட் கான்செப்ட் யூட்டிலிட்டி. ஸோ பேசிக் கான்செப்ட்ஸில் நம்ம பார்த்தது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், டைம்ஸ் ஆஃப் கூட்ஸ், free goods, economic goods, consumer goods, producer, public nuisance, private, perishable and durable. Now we are going to utility. Utility அப்படின்னாலே என்ன அர்த்தம்? யூஸ்ஃபுல்னஸ். ஓகே,
இன் ஜென்ரல் யூட்டிலிட்டி மீன்ஸ் யூஸ்ஃபுல்னஸ். ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் யூட்டிலிட்டி. பட் இன் எக்கனாமிக்ஸ் யூட்டிலிட்டி இஸ் நத்திங் பட் வாண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபைங் பவர் ஆஃப் கமாடிட்டி. ஒரு பொருள் நம்மளுடைய வாண்ட்டை இந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ தட் இஸ் கால்டு யூட்டிலிட்டி. ஸோ இப்போ ஒரு கிளாஸ் டைமில் உங்ககிட்ட பென் இல்லைன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட உடனே பெண்ணை வாங்கி எழுதுற, அதே எக்ஸாம் டைமில் அது போல் பென் கிடைக்குமா, அவனே ஒழுங்காக வச்சுருக்கானோ என்னவோ. ஸோ அந்த சிச்சுவேஷனில் உன்னுடைய வாண்ட் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ தட் இஸ் கால்ட் அஸ் wants or utility. So utility is nothing but wants satisfying power of a commodity. Remember, it is important for 1 mark question or 2 mark. What do you mean by utility? Yes, very good. Wants satisfying power of a commodity. And next we are going to see the characteristics of utility. Utility is a psychological concept. யூட்டிலிட்டிங்கிறது நம்மளுடைய மென்டல் ஆட்டிடியூடை பொறுத்தது தான், ஒரு கன்சியூமருடைய மென்டல் ஆட்டிடியூடை பொறுத்தது தான். சரியா? தட் இஸ் வாட் சைக்கலாஜிக்கல் இன் நேச்சர். இப்போ உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னா என்ன செய்கிறோம், உங்கள் அப்பா கடைக்கு கூப்பிட்டு போகிறாருன்னா உனக்கு அந்த சமயத்தில் உன்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்கும், ரொம்ப ஹையாக இருக்கும். அதே காலையில் நீ வீட்டில் படிக்கலை அப்படின்னு உன்னை போட்டு நல்லா திட்டு அடிச்சுட்டு ஸோ சாயங்காலம் பாவமாக இருக்கேன்னு உன்னை ஐஸ்கிரீம் ஷாப்பு கூப்பிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோ. அந்த சமயத்தில் அந்த ஐஸ்கிரீம் உனக்கு ரொம்ப அதிக அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா? இருக்காது. காலையில் வாங்கின அடி தான் உனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் utility is a psychological in nature. Okay, second one, utility is not equivalent to usefulness. Okay, அந்த அளவு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறது நாட் யூஸ்ஃபுல்னஸாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்மோக்கர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா he will derive some utility but they are not it is not affects health. Next one, utility is not the same as pleasure. ஸோ இப்போ எல்லாமே ஒரே ப்ளஷராக இருக்குன்னு சொல்ல முடியாது. மெடிசன் பெற்றுக்கிறோம், ஆனால் மெடிசன் எத்தனை பேர் சந்தோஷமாக பட்டுக்கிறோம்? கிடையாது. நம்ம வீட்டில் அப்பா அம்மா பெரியவங்களாம் பார்த்துருப்போம், ஐயோ இந்த மாத்திரை வேறு சாப்பிடணுமே அப்படின்ட்டு தான் போடுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் கிவ் அ ப்ளஷர். அண்ட் யூட்டிலிட்டி இஸ் அ பர்சனல் அண்ட் ரிலேட்டிவ். And utility is intensity of human wants and it is a subjective concept. Always it says that it is a subjective concept hereafter. Subject is not, it cannot be measured or cannot be numerically of time. ஓகே, மெஷர் பண்ணவே முடியாது. அதுக்கு பேரெல்லாம் சப்ஜெக்டிவ். நீ இந்த எக்ஸாம்பிள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னா அதை மெஷர் பண்ண முடியும், ஆனால் மெஷர் பண்ண முடியாததுக்கு பேர் சப்ஜெக்டிவ் கான்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், யூட்டிலிட்டி இஸ் நோ எத்திக்கல் ஆர் மாரல் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி? சைக்கலாஜிக்கல், நாட் ஈக்குவல் டு யூஸ்ஃபுல், நாட் சேம் அஸ் அ ப்ளஷர், பர்சனல் அண்ட் ரிலேட்டிவ், subjective concept, ethical or moral. Okay, it's a important. Okay, and next one, utility, moral significance. Okay, what are the characteristics of utility? Psychological, equivalent, personal and relative, subjective concept, ethical or moral. You just memorize only 4 points only. Okay, and next we are going to see the types of utility. Actually there are 6 types of utility. One is form utility. Form utility is nothing but when one form of a commodity is changed into another form, it may derive more utility. For example, you having a good, உங்கள் வீட்டிலே கொஞ்சம் ஏதாவது வுட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த வுட்டு அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் தான் ப்ரைஸ். அதே வுட் ஒரு டேபிளாவோ சேராவோ அதோடய ஃபார்மே மாறும்போது இட் டிரைவ்டு மோர் யூட்டிலிட்டி. ஸோ இட் இஸ், அதாவது ஒரு காட்டனே இருக்குது, வெறும் காட்டனாக இருந்துச்சுன்னு சொன்னால், பஞ்சாக இருந்துச்சுன்னா அது வேறு, அது காட்டன் க்ளோத்தாக சேஞ்ச் ஆகும்போது இல்ஸ் மோர் யூட்டிலிட்டி. தட் இஸ் கால்டு ஃபார்ம் யூட்டிலிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ டைம் யூட்டிலிட்டி. டைம் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது என்னது? இட்ஸ் வேரியஸ் ஃப்ரம் டைம் டு டைம். சரியா? இப்போ நீ ஒரு மூவிக்கு போகிற, ரொம்ப போரிங்காக இருக்கிற மூவியாக தான் இருக்கும், ஆனால் நீ என்ன பண்ணுவ, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறனால நல்லா என்ஜாய் பண்ணுவ. அதே மூவியை உன் பேரண்ட்ஸோட போகும்போது என்ஜாய் பண்ணுவியா? பண்ணவே மாட்டான், அமைதியாக உட்காந்துருப்போம். அப்போ டைம் டு டைம் இட் வேரி. யார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இஸ் வேரியிங். சிமிலர்லி ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் இட் வேரியே. ஸோ இப்போ நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்போம், ரேஷன் அரிசியை கடத்திட்டு போகிறாங்கிறதுனால கேரளாவில் இத்தனை பேரை கைது பண்ணாங்கன்னு பார்ப்போம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கும்போது அந்த ரைஸோட ப்ரைஸ் குறைவாக இருக்குது,
when it is transferred to other states means it's possessive utility இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் பிளேஸ் யூட்டிலிட்டி ஆர் பெட்டர் எக்ஸாம்பிள். பெட்டர் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சம்மர் சீசனில் வந்து ஹில் ஸ்டேஷன் போகிற அப்படின்னா அங்கே போயிட்டு நீ என்ன பண்ணுவ, மறுபடியும் இதே போல் காட்டன் க்ளோத்ஸ் இதை தான் யூஸ் பண்ணுவோமா? கிடையாது. வின்டர் சீசன் போது நம்ம மாறிக்கிறோம். ஸோ பிளேஸ் யூட்டிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ சர்வீஸ் யூட்டிலிட்டி. சர்வீஸ் யூட்டிலிட்டிங்கிறது டாக்டர்ஸ் உடைய சர்வீஸில் லாயர்ஸு பேஷண்ட்ஸு அதெல்லாம் தான் சர்வீஸ் யூட்டிலிட்டி. ஸோ பொசிஷன் யூட்டிலிட்டி வென் ஒரு புக்ஸ் அல்லது ஒரு இருக்காங்கன்னு வச்சுக்க புக் செல்லர், அப்போ அவர்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்கும். ஸோ எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அவருக்கு கிடையாது. உனக்கு சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பொசிஷன் யூட்டிலிட்டி. ஸோ அதே சமயம் அந்த புக்கை படித்தா தான் உனக்கும் அந்த இடத்துல யூட்டிலிட்டி. அண்ட் நாலேஜ் யூட்டிலிட்டி, இட் இஸ் யூட்டிலிட்டி டிரைவ்ட் பர் ஹேவ் எ நாலேஜ் ஆஃப் பர்டிகுலர் திங். இங்கே ஒரு பர்டிகுலர் திங்கை பற்றி நம்ம நிறைய நாலேஜ் வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் சர்ச்சஸ் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன் ஆப்ஜெக்ட். ஸோ புதுசாக மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா எப்படி கன்சியூமர்ஸ்க்கு போய் அது ரீச் ஆகுது? ஒன்லி த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட். இப்போல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது நம்ம மேலே டைமிங்ஸ் எல்லாம் போடுறான் இல்லையா, அடுத்த ப்ரோக்ராம்க்காக டைம்ஸ் போடுறான். ஸோ அப்போ நீ நோட் பண்ணிப்பார், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கொடுக்கக்கூடிய குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவன் சொல்லக்கூடிய அத்தனை இன்ஃபர்மேஷனையுமே கன்சியூமர்ஸ்கிட்ட அவங்க கொண்டு வந்துடுறாங்க. சரியா? தட் இஸ் வாட் நாலேஜ் யூட்டிலிட்டி. ஸோ டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி மே பி எக்ஸ்பெக்டட் ஃபார் அ 2 mark question. It's good form, time, place, position, knowledge. Okay. We also see about the utility, types of utility, and now we will see the next one important basic concept, price. Price is nothing but the value of a commodity is expressed in terms of money. Okay, ஒரு பொருளோட மதிப்பை நம்ம பணத்தினால எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். that is called as a price. The value of a commodity is expressed in terms of money. இப்போ எக்ஸாம்பிள், நீ ஒரு வாட்ச் வாங்கி கட்டிட்டு போகிறேன்னு வச்சுக்கோ ஸ்கூலுக்கு. நீ ஃப்ரெண்டு கேட்குற எவ்வளோ ரூபாய்க்கிட்ட அதை நீ வாங்கியிருக்க, நீ ஒரு 600 வாங்கியிருக்க அப்படின்னு சொல்கிற. ஸோ ஏன்டா 300 ரூபாய்க்கு தாண்டா அது வரும், இதை போய் நீ 600 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோ. அப்போ வி ஆர் மெஷரிங் த வேல்யூ ஆஃப் த வாட்ச் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. 300 rupees அதோட வேல்யூ கெட்டிங் ஃப்ரம் அ 600. ஸோ இட்ஸ் நாட் ஸோ அப்படின்னு கேட்கும்போது தட் இஸ் ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ்னால் என்ன கண்ணா? யூ மே பி எக்ஸ்பெக்டட் ஃபார் 1 mark question. வாட் இஸ் ப்ரைஸ்? வேல்யூ ஆஃப் அ கமாடிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. இப்போ பணத்தினால தான் ஒரு பொருளுடைய மதிப்பை வந்து நம்ம சொல்கிறோம். தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரைஸ். ஸோ ஹவு தே ஆர் ஃபிக்ஸிங் அ ப்ரைஸ் இன் த மார்க்கெட்? த ப்ரைஸ் இஸ் ஃபிக்ஸ்டு பை டிமாண்ட் ஃபார் அண்ட் சப்ளை ஆஃப் தி ப்ராடக்ட். சரியா? ஒரு பொருளுக்கு டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, அதனுடைய சப்ளை அதாவது தேவை எவ்வளோ இருக்குது, அளிப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் அதனுடைய விலையை நிர்ணயம் செய்ய முடியும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், ஹாரி பாட்டர் புக் வந்து ஒரு சமயத்தில் ரொம்ப டிமாண்ட் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்களால அந்த புக்கை வந்து என்ன செய்ய முடியல, சப்ளை பண்ண முடியலை. ஸோ த ப்ரைஸ் இஸ் ஃபிக்ஸ்டு பை த புக் அண்ட் சப்ளை ஃபார் த புக். ஓகே. So prices determines the goods and quantity and how the goods are be produced. So in this point you have to remember the 3 points only. Okay. The one is man of the commodity is expressed in terms of money. Price is fixed by demand for supply. The product it's also determine what to produce in quantities and how the goods to be produced. And second one is a market. Market, usually we are saying that market is nothing but when commodity is bought and sold. ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்குறது விற்கிறதுன்னு தான் மார்க்கெட் அப்படிங்கிற மீனிங் நம்ம சொல்கிறோம். பட் இன் எக்கனாமிக்ஸ் இட் ரெப்ரசன்ட்ஸ் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் என்டர் இன்டு அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, ஒரு பையரும் ஒரு செல்லரும் ஒரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக தான் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க வித் அ ப்ரைஸ் லெவல். ஸோ இங்கே வந்து பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி கிடையாது, பொருளை கொடுத்துட்டு பணத்தை கொடுக்குற மாதிரி தான் வரும். ஸோ தட் இஸ் வாட் மார்க்கெட். காஸ்ட் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பென்சஸ் incurred by the producer. ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ செலவாகுதோ that is called as expenses. Cost. So cost is nothing but expenses incurred by the
ஸோ மேக்கிங் அ டூ வீலர், ஒரு டூ வீலரை நீ மேக் பண்ணுற அப்படின்னா அதுக்கு 20 ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும். இன்ஜினு, ஹேண்டில் பாரு, நல்லா இருக்கக்கூடிய அந்த சீட்டோடைய கெப்பாசிட்டி, மாடலு. ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கு வாட் இஸ் த டோட்டல் எக்ஸ்பென்சிவ், நீ எவ்வளோ செலவு பண்ணியிருக்க அந்த பொருளுக்கெல்லாம் வாங்குறதுக்கு, தட் இஸ் கால்டு காஸ்ட். ஸோ காஸ்ட் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட் பை த ப்ரொடியூசர். So if producer gets an income, that is called as revenue. Next concept is never revenue. Revenue is nothing but expense incurred by the producer. Income received by the producer. ஒரு பொருளை சேல் பண்ணும்போது அதுலேருந்து அவருக்கு என்ன இன்கம் கிடைக்குதுன்னு பார்த்தா தட் இஸ் ரெவன்யூ. இப்போ டூ வீலர் வந்து ஒரு 2000 ருபீஸ்க்கு ரெடி பண்ணுற, ரா மெட்டீரியல் மட்டும் ஒரு 2000க்குள்ளேயே ரெடி பண்ணுறேன். ஆனால் அதை நீ சேல் பண்ணும்போது 2000க்கே சேல் பண்ணுமா? கிடையாது. இட் மே பி ஹை காஸ்ட். ஒரு 8000 ருபீஸ் இல்லை 9000 ருபீஸ்க்கு விற்போம். அப்போ வாட் இஸ் த இன்கம் யூ டிரைவ் ஃப்ரம் திட் சேல், தட் இஸ் கால்ட் அஸ் ரெவன்யூ அண்ட் இட் இஸ் கால்குலேட்டட் அஸ் ப்ரைஸ் இன்டு price of the commodity into quantity, that is called as a total revenue. And the next concept is equilibrium. Equilibrium is nothing but equal, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈக்குலிபிரியம்ங்கும்போது ஈக்குவல் the demand for and the supply of commodity. ஒரு பொருளோட டிமாண்ட் என்ன, சப்ளை என்ன, both the demand and the supply meet at the particular point. That point is called as equilibrium point. Okay, இது இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் நான். ரிமெம்பர் ஆல்வேஸ் கர்வ் இஸ் அ டவுன்வர்டு ஸ்லோப்பிங் கர்வ். ஸோ டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும், டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வில் இருக்கணும். சப்ளை கர்வ் இஸ் அ அப்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அந்த டிமாண்ட் கர்வும் சப்ளை கர்வும் ஒரே பாயிண்டில் மீட் ஆகுது. எந்த பாயிண்டில், தட் இஸ் கால்டு ஈக்குலிபிரியம் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த ஈக்குலிபிரியம் பாயிண்டிங்கும் போது கன்சியூமர்ஸுக்கும் ஈக்குலிபிரியம் இருக்கணும். கன்சியூமர் இஸ் நத்திங் பட் த பர்சன் தோஸ் ஹூ வாஸ் பையிங் ப்ராடக்ட். ஸோ கன்சியூமர் யார் ஒரு பொருளை வாங்கி முழுமையாக பயன்படுத்துகிறான்னா அவன் தான் கன்சியூமர். ஸோ விற்கிறவன் வாங்குறவன் ரெண்டு பேருக்கும் சாட்டிஸ்ஃபைடு இருக்கணும். அதுதான் ஈக்குவலிபிரியம். சரியா, காய்கறி வாங்குகிறோம். ஸோ வாங்குறப்ப அம்மா காய்கறி வாங்குறாங்கன்னா அவங்க கன்சியூமர், விற்கிறவன் ப்ரொடியூசர். ஒரு கிலோ 20 ரூபான்னு விலைக்கு அவன் சொல்கிறான். சொன்ன விலைக்கு அம்மா வாங்குவாங்களா? மாட்டாங்க. அதை கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வாங்குவாங்க. ஸோ கன்சியூமர் அந்த பையர் ரெண்டு பேருமே ஒரு விலைக்கு ஒரு 15 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்கன்னா இடையில வந்து ஒரு விலையை நிர்ணயம் செய்கிறாங்க இல்லையா? ஸோ ரெண்டு பேருக்கும் பாதகம் இல்லாத ஒரு நிலைக்கு பேர் தான் ஈக்குவலிபிரியம். சரியா, தட் இஸ் மேக்ஸிமம். அதாவது கன்சியூமர் ஈக்குவலிபிரியம் அப்படின்றது மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் த ப்ரொடியூசர்ஸ் ஈக்குவலிபிரியம் மேக்ஸிமம் ப்ராஃபிட். கன்சியூமர் எப்போயுமே என்ன நினைப்போம், மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்னு நினைப்போம். ப்ரொடியூசர் மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ அண்ட் தேர் ஆர் 3 kinds of is equilibrium. One is the stable equilibrium, and static equilibrium is nothing but it is based on constant prices. Constant price, income, technology இதை வச்சு பேஸ் பண்ணி சொல்கிறது ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம். why we are taken a single variable, that is called particular equilibrium. ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் எடுத்துக்கிறோம் ஈக்குவலிபிரியம் கால்குலேட் பண்ணும்போது, பர்டிகுலர் ஈக்குவலிபிரியம். ஸோ வேர் we taken a numerous, that is called a general equilibrium. Okay, and next one is income. So income, already you know, income is nothing but received by the producer. So there are 2 kinds of income you have to remember. One is a nominal income and real income. So nominal income is nothing but what you are getting in terms of coins and currencies in your hand. So that is called as nominal income. It is also called money income. So நம்ம கையில் காசாக வாங்குறதுக்கு பேர் nominal income. Real income is nothing but purchasing power of income. ஓகேவா? ஸோ இன்கம்னால நம்ம என்ன வாங்க முடியுங்கிறது பெட்டர் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் அஃப் யூ வாண்ட் டு கெட் அ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன் யுவர் ரன்னிங் ரேஸ் வாட் எவர். இப்போ ரன்னிங் ரேஸில் நீ ஃபஸ்ட் ப்ரைஸ் 1 lakh rupeesன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அது ஒரே நாளில் சொன்னால் என்றைக்கு ரன்னிங் ரேஸோ அன்றைக்கி போய் உன்னால் வாங்க முடியுமா? முடியாது. அதுக்கு நீ என்ன பண்ணணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க வேண்டியிருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா, ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு என்ன செய்யணும் அப்படின்னா போகணும், டயட் ஃபாலோ பண்ணணும். ஸோ இல்லையா, ஸோ இதெல்லாம் பண்ணினா தான் உன்னால் ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் அங்கே ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அப்போ ப்ரைஸை நீ ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸாக கேஷ் அவார்டை நீ கையில் வாங்குறீல, தட் இஸ் கால்டு நாமினல் இன்கம். ஆனால் அதை வாங்குறதுக்கு நீ நிறைய பெயின் அண்ட் ப்ளஷர் யூ டிரைவ் ஃப்ரம் தட் ஒர்க், தட் இஸ் கால்டு ரியல் இன்கம்.
ஓகேவா? ஸோ அதர் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு கெட் அ ஃபர்ஸ்ட் மார்க் இன் டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம், இப்போ 10th பப்ளிக் எக்ஸாம் இதுக்கு முதல்ல இருந்துச்சுன்னா ஸ்கூல்லலாம் டாப்பருக்கு ப்ரைஸ் கேஷ் அவார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த கேஷ் அவார்டு நீ ஒரு மாதத்தில் படித்து தானே அந்த ஃபஸ்ட் மார்க் வாங்க முடியும், உன்னால் முடியாது. அப்போ நீ அந்த 1 இயராக ஃபுல்லாக என்ன செய்யணும், அதிகமாக பேசாமல் டீச்சர்ஸ் சொல்கிறத விட அதிகமாக என்ன செஞ்சுருப்ப, எஃபர்ட் போட்டிருப்பா. அப்போது அந்த சமயத்தில் நீ வாங்குகிற கேஷ் அவார்டு இஸ் கால்ட் அஸ் அ நாமினல் இன்கம். ஓகேவா? ஆனால் அதுக்கு உண்டான பெயின் அண்ட் ப்ளஷர் யூ derived ஃப்ரம் தட் ஒர்க் தட் இஸ் கால்ட் அஸ் ரியல் இன்கம். Are you clear? And it is based on the rate of inflation. So today we saw only a 6 concept. Now we are going to see the 6 concept. Recall: value, goods and expressed, market exchanging of goods and service, cost is nothing but expense by the producer, and revenue is income received by the producer. How do you calculate revenue? Price into quantity, equilibrium, where the demand and supply meet at a particular point. That point is called a equilibrium. What are the two kinds of income? Nominal income, real income. Now we are going to see methods of economics analysis. Actually there are two methods of economic analysis, that is deductive method and another one is inductive method. Okay, deductive, inductive method you may be expected in a 1 or 2 mark questions. So deductive method is nothing but we are deriving a conclusion from a general truths. Okay, deriving conclusion from a general truths, and this deductive method is also called as analytical method and abstract method. Analytic method or abstract method, and this method is mostly used by new classical economists. This method is mostly used by new classical economists. Will you name a new classical economists? Ricardo, J.S. Mill, Marshall, Bing, இவங்கெல்லாம் நியூ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ். சரியா? What are the other name of deductive method? Analytical or abstract method. And deriving conclusion from general truths. You are in classical economic, Ricardo, Milmaltu and Marshall, Pigou. ஸோ ஜென்ரல் ட்ரூத்ஸ்லேருந்து ஒரு கன்க்ளூஷன் நம்ம கொண்டு வரோம். இப்போ எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம கிளாஸ்லேயே வந்துட்டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறோம், இல்லை எல்லாருமே ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்கன்னு சொல்லலாம். அதில் மோஸ்ட்லி ஏதாவது ஒரு பேரை சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிப்பா, இல்லை ஒரு பையன் நல்லா படிப்பான்னு ஒரு ஜென்ரல் ட்ரூத்ஸ்க்கு வர்றோம் பார்த்தியா, தட் இஸ் கால்ட் அஸ் டிடக்டிவ் மெத்தட். ஓகே, ஆர் அதர்வைஸ் ஆல் இண்டியன் கேர்ள்ஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ட்ரூத். அதுலேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். அதிலிருந்து ஐஸ்வர்யா இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் அதர்ஸ் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்ட் டிடக்டிவ் மெத்தட். ஆர் யூ கிளியர்? ஸோ அனாலிட்டிக்கல் மெத்தட் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஆர் டிடக்டிவ் மெத்தட் இஸ் நத்திங் பட் ஜென்ரல் டு பர்டிகுலர் அனாலிசிஸ். ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம், அதிலிருந்து ஒரு பர்டிகுலராக ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம கொண்டு வரோம். தட் இஸ் டிடக்டிவ் மெத்தட். நம்ம கிளாஸில் எல்லாருமே நல்லா படிக்கிற குழந்தைங்க, அதில் ஏதாவது ஒரு பேரை சொல்லி ஷீ இஸ் மோர் இன்டெலிஜென்ட் கேர்ள் அப்படின்னு சொல்கிறோம்.